அப்பதான் இந்த பக்கம் இருந்து மோயாங் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். லைக் இவங்க வந்து முறி மாலினிஸ் இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் தூரமா அந்த மலை மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே. என்னால வந்து இதை நம்பவே முடியல. இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சினாரியோ. டிராகன் டர்ட்டில் கோர் மட்டும் இல்ல, இப்ப இந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸோடைய டிவைன் ரிலீக் அதுவுமே அவன் கையில போயிடுச்சு. அப்பதான் வந்து இந்த சின்ன பையன் வந்து நினைச்சு பார்ப்பான், இந்த டிவைன் ரிலீக்கை வந்து அடையணும்னா பிளட் லைன் மட்டும் பத்தாது. இது வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடியே. அதனாலதான் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சு எங்களை அவருடைய பொசிஷனை வந்து அவரே வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த பக்கம் விஸ்பரிங் டெக்னிக்கை போடுவான் இந்த வைஸ் பேலஸ் மாஸ்டர் கிட்ட. ரொம்ப நன்றிடா, எனக்கு வந்து நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்ட்டு. அப்பதான் வந்து வைஸ் பேலஸ் மாஸ்டர் வந்து கம்முனே இருக்க மாட்டான். என்னை கொன்னுடுங்க பேசாம, என்னாலலாம் வந்து ஒன்ன இந்த பேலஸ் மாஸ்டரா வந்து அக்னாலஜே பண்ண முடியாது, என்னை பேசாம கொன்னுடு, நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு சின்ன பையன் மாதிரி இவரு. அப்பதான் இந்த பக்கம் எல்லாருமே இவரை ஃபாலோ பண்ணிருப்பாங்களா ஒரு சில ஃபாலோவர்ஸ், அவங்கலாம் சொல்லுவாங்க, பேலஸ் மாஸ்டர் ப்ராக்ஸி நாங்களும் உங்க கூட வரோம், நாங்களும் வந்து உங்களை ஃபாலோ பண்றோம். எல்லாருமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவருடைய கேங் எல்லாமே அவங்களும் சாவறதுக்கு வந்து தயாராயிட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், ஓ உன்னால வந்து என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிதானே. ஹீரோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த டிவைன் ரிலீக் இருக்குல்ல, அதை தூக்கி அதோட பவரை வந்து ரிலீஸ் பண்ணுவான். பயங்கரமா வந்து ஒரு வெளிச்சம் ஒன்று வரும், எல்லாரும் கண்ணுமே கூசும், எல்லாருமே வந்து கண்ணை முடிப்பாங்க. அதுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி, அதாவது ஐஸ் எனர்ஜி வந்து வெளியே வரும். யாராலையுமே வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க காட்டல. அப்பதான் ஒரு இன்ட்ரோ ஒன்று போடுவாங்க, 2 வாரங்களுக்கு பிறகு அப்படின்ட்டு. என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸ் இருக்க தண்ணிலாம் வந்து ட்ரைன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தண்ணியால வந்து ஆக்குபை பண்ணி இருந்துச்சுல, எல்லாமே வந்து ட்ரைன் ஆயிட்டு அந்த ஓட்டம் ஒன்று வந்திருக்கும். அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஐஸ் அது வந்து கவர் செய்யப்பட்டிருக்கும். அந்த மொத்த பேலஸுமே வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவன் கேட்பான், அந்த சின்ன பையன், எல்லாம் போதா, இந்த சீரமைக்கிற வேலை எல்லாமே வந்து ஒழுங்கா போயிட்டு இருக்கா. அப்பதான் இன்னொரு எல்டர் வந்து சொல்லுவாரு, இன்னும் ஒரு சில ஓட்டெல்லாம் இருக்கு, அதை கவர் பண்ணணும், பட் அப்படி இருந்தாலுமே வந்து எல்லா தண்ணியுமே வந்து வடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கல்டிவேட்டர் சியோன் அவருக்கு தான் வந்து நம்ம நன்றி சொல்லணும். அவ்வளோ பெரிய ஓட்டைய அசால்ட்டா வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு இப்படின்றதுக்குள்ள இப்ப புரியுதா அந்த மிகப்பெரிய ஐஸ் வந்து யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் அவ்வளோ பெரிய ஐஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஓட்டையை அடைச்சு. அப்பதான் வந்து இந்த பையன் வந்து சொல்லுவான், அதை பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, நான் வந்து என்னையே டவுட் பண்றேன், என்னால இப்படி வந்து பண்ண முடியுமா ஃபியூச்சர்ல அப்படின்ட்டு. அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவரு ஒரே ஒரு ஆள் தான், இன்னாதான் வந்து அவருடைய உடம்புல வந்து இந்த ஐஸ் பேலஸ் உடைய பிளட் லைன் இல்லாட்டியும் இப்படி வந்து அவரால் தான் பண்ண முடியும், கரெக்டா. அப்பதான் இவர் சொல்லுவாரு, அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அப்படியே வியந்து பார்க்க தான் முடியும், நம்மள வந்து அவரு கூட எல்லாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது. அப்பதான் உடனே இந்த பக்கம் கண்ணாடி போட்ட எல்டர் வந்து சொல்லுவாரு, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், எல்லாமே வந்து ஒழுங்கா போயிட்டு இருக்கு அவரால. அப்பதான் இவனுமே சொல்லுவான் அந்த சின்ன பையன், ஆமா கரெக்ட் தான், நான் கூட ஃபர்ஸ்ட் வந்து அவரை புரிஞ்சிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு புரிஞ்சுது அவருடைய ட்ரூ இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டு நினைச்சு பார்ப்பான், அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கே வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அப்பதான் இந்த பையன், என்னால நம்பவே முடியல, அப்படியே ஒரு செகண்ட்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பான். அந்த தண்ணி வர ஓட்டையை வந்து அடைச்சான்னு கூட வச்சுக்கலாம். அடைச்சு வச்ச உடனே அதை பார்த்து எல்லா மக்களுமே, இவரு கண்டிப்பா வந்து டிவைன் ரிலீக்கோட ஓனர் தான், ஓனர் ஆஃப் த டிவைன் ரிலீக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வணக்கம் போட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே வந்து ஹீரோவை ஒத்துக்கிட்டாங்க அந்த ஐஸ் பேலஸ் மக்கள். ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிவைன் ரிலீக்கை வந்து யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டான் கையில எடுத்து, இது வந்து என்ன சூஸ் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. செகண்ட் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த வைஸ் பேலஸ் மாஸ்டரும் அவனுடைய அண்ணன் பையனும், அவனுங்க 2 பேரும் ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பிளட் லைன் படி பார்த்தா அவனுங்களுக்கு தான் வந்து ரைட்ஸ் அதிகம், அவனுங்க வந்து தோத்துட்டாங்க. அவனுங்களாலே வந்து அந்த டிவைன் ரிலீக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்றான் இல்லையா, அதனால வந்து எல்லாருமே அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இவர் தான் வந்து ஓனரு, நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரி இவர் தான் அடுத்த பேலஸ் மாஸ்டர், ட்ரூ பேலஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அதனாலதான் வந்து எல்லாரும் கும்பிடு போட்டுட்டு இருக்காங்க இங்க உட்காந்து. அப்பதான் இந்த பையன் வந்து நினைச்சு பார்ப்பான், ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, அவரு என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வந்து அவர் பறிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், நான் வந்து இந்த யங் பேலஸ் மாஸ்டரை வந்து என்னுடைய ஸ்டூடெண்டா வந்து நான் ஏத்துக்க போறேன், அதாவது டிசேபிள், அவனுக்கு நானே சொந்தமா கத்துதா போறேன் இந்த ஹெவன்லி ஐஸ் ஆர்ட்ஸை. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பேலஸ் மாஸ்டர் பொசிஷன்ல இருந்து நான் வந்து கீழே இறங்கிடுவேன். எனக்கு அப்புறம் என்னோட டிசேபிள் டான் பெக்கியாயும் அவன் வந்து பேலஸ் மாஸ்டரா ஆவான், அவன் டேக் ஓவர் பண்ணிப்பான் இந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸோட லீடர் பொசிஷனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிடுவான்.
சொல்லுவான், கைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டிசேபிள். அப்பதான் இந்த பையன் வந்து நினைச்சு பார்ப்பான், என்ன வந்து அவருடைய ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறது மூலியமா வந்து அவரு வந்து இந்த நார்த்தன் ஐஸ் பேலஸோட லிங்க் ஆயிட்டாரு. அவருக்கு அப்புறம் நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேலஸ் லீடரா வந்து ஆயிடுவேன், எல்லாமே வந்து கரெக்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் உடனே ஒரு கேட்பாரு இந்த எல்டர் இந்த சின்ன பையன் கிட்ட, பேலஸ் மாஸ்டர் உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு லெசன்ஸும் இல்லையா, இன்னைக்கு எதுவுமே நீங்க கத்துக்கலையா? அப்பதான் அவன் சொல்லுவான், இல்ல இன்னைக்கு வந்து அவரை போயிட்டு அவர் விசாரிக்க போறாராம், நீங்க ஏன் வந்து உங்களுடைய டீச்சர் கிட்ட பேசி வைஸ் பேலஸ் மாஸ்டரை வந்து போட்டு தள்ளிடக்கூடாது, மற்ற எல்லோரெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, பட் இருந்தாலுமே வந்து இதான் நமக்கு நல்லது, அவரை முடிச்சிட சொல்லுங்க அவரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. அப்பதான் இந்த பக்கம் சோடா போட்டி எல்டர் அவருமே சொல்லுவாரு, கரெக்ட் தான் இவர் சொல்றத வந்து நான் அக்செப்ட் பண்றேன், அவனை முடிக்கிறது தான் வந்து நமக்கு நல்லது. அப்பதான் இந்த பையன் வந்து சொல்லுவான், இப்ப மட்டும் நாம அவரை எக்ஸிக்யூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவரு கூட இருக்க மற்ற எல்டர்ஸும் மற்ற பீப்புள் எல்லாருமே நமக்கு அப்போஸா திரும்பிடுவாங்க. அப்பதான் இந்த பையன் வந்து நினைச்சு பார்ப்பான், இவங்க சொல்றது கரெக்ட் தான், என் சித்தப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் எனக்கு வந்து டேஞ்சர் தான், அவரை கொன்னுட்டு வர விளைவுகளை வந்து சமாளிக்கிறதும் நல்லது தான், சரி ஏதோ ஒன்று இன்னைக்கு தெரிஞ்சிடும் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பக்கம் பார்ப்பான். அவனுடைய சித்தப்பாவை வந்து அடைச்சி வச்சிருக்க அந்த இடத்த பார்ப்பான். இது என்ன கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து பில்டிங்லாம் வந்து சீரமைக்கிறாங்கல்ல, திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களா, அவங்க வந்து டென்ட் போட்டிருக்காங்க டெம்பரரியா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஐஸ் இக்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ஹீரோ தான் வந்து அடைச்சி வச்சிருக்கான். அதுக்குள்ளே தான் வந்து அந்த பையனோட சித்தப்பா இருக்காரு. சும்மா டென்ட்டுக்குள்ளே அடைச்சி வச்சா கீழ்ச்சிட்டு வெளியே போயிட மாட்டான், அதனால வந்து ஐஸ் பிரிசனால வந்து நம்ம ஹீரோ வந்து போட்டு உள்ள அடைச்சி வச்சுட்டான். இந்த பக்கம் இந்த பயபுல வந்து சும்மா குத்தும் அந்த ஐஸ் இக்ளூவை உடச்சிக்கிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து ரத்தம் தான் வரும், அங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அப்போதான் வந்து இவர் நினச்சி பார்ப்பாரு, என்னால் நம்பவே முடியல, இது இரும்போட ரொம்ப ஹார்டாக இருக்கு, என்னால் வந்து என்ன பண்ணாலும் சரி இதை உடைக்கவும் முடியல, இதை மெல்ட்டும் பண்ண முடியல, கண்டிப்பாக இது வந்து கோல்டு ஐஸ் எம்எல்ஏ ஆர்ட் தான், ஏன்னா வந்து தி ஐஸ் ஒயிட் டிவைன் பாமால வந்து இப்படிலாம் வந்து ஸ்ட்ராங்கான பேரியரை வந்து கிரியேட் பண்ண முடியாது. நான் என்ன நினைச்சேன்னா அவரால் இதை வந்து ஈஸியாக கற்றுக்க முடியாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் அசால்ட்டாக வந்து 5th லெவலுக்கு டக்குன்னு போயிட்டாரு வெறும் ஷார்ட் டைமில். நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு வந்து எதுவுமே இம்பாசிபிள் இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த நார்த் ஸ்வார்டு லீமாக் ஒன் ஆஃப் த கிரேட் 5 மார்ஷல் ஆர்டிஸ்ட், அவனுக்கு எனக்குமே வந்து ஸ்கில் லெவலில் வந்து கேப் அதிகம், அவங்க கூட வந்து என்னால் கம்பேர் பண்ண முடியாது, அப்போனா இவரு கூடலாம் வந்து என்ன கம்பேரே பண்ணி பார்க்கக்கூடாது, இவரு சரியான மான்ஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி என்னுடைய மரணத்துக்காக நான் காத்திருக்கிறதுக்கு பதிலாக அவரு கூட சண்டை போட்டு என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒன் அண்ட் ஒன்லி சான்ஸ் ஃபுல்லாக சண்டை போட்டு திருப்தியாக வந்து வீர மரணமே அடைஞ்சிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் நான், இப்படி இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து நம்ம ஹீரோ வந்து வந்துடுவான் உள்ள. அதை பார்த்து இவருமே வந்து ஷாக் ஆவார். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த டிவைன் ரிலீக்கை வந்து எடுத்துக்கிட்டு மாசா நடந்து வரான். அவன் நடந்து வரும் போதே அவன் உடம்புல இருந்து பயங்கரமாக வந்து அவனோட எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அப்போதான் வந்து இவர் நினச்சி பார்ப்பாரு, என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுதுடாடே, என்னதான் வந்து என்னோட எனர்ஜி எல்லாம் நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் என்னால் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியுது, அப்படியே ஒரு சூரியன் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அப்படியே சஃபகேட் ஆகுது, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ இவரை பார்க்க வேற மாதிரி இருக்கு, அப்பனா கண்டிப்பா இவரு அந்த எசன்ஸ் ஸ்கோரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டாருன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கையை நீட்டி இவருடைய ப்ரெஷர் பாயிண்ட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்டா, உங்களுடைய 6th எல்டர் வான் சாங்ஹோ அவனுடைய பாடியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், டிராகன் டர்ட்லோட ஒரு தலை மிஸ் ஆகுதுல, உங்க மேல இருந்த அந்த கேஸ் அது வந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அப்பதான் வந்து இவரு எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்பான், நான் தான் வந்து உன்னுடைய அக்கு பாயிண்ட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்ல, அப்புறம் நீ வந்து பேச மாட்டேற? அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு, நான் தான் சொன்னேனே அது நான் இல்லை அப்படின்ட்டு, கண்டிப்பா வந்து முரி மலையன்ஸா தான் இருக்கணும், அவனுக்கு தான் வந்து எடுத்துட்டு போயிருக்கணும் டிராகன் டர்ட்டோட ஹெட்டை உங்களுடைய டென்ட்ல இருந்து. நம்ம ஹீரோவுமே சொல்லுவான், இல்ல அவனும் கிடையாது, ஆர்த்தடாக்ஸ் முரி மலையன்ஸ் வந்து இதை பண்ணல. அப்பதான் அவரு கேட்பாரு, என்ன சொல்றீங்க, அவனுங்களும் இல்லைன்னா அப்ப எப்படி மிஸ் ஆகுது? 2 நாளுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஷேடோ ஸ்குவாடோட டெட் பாடியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம், இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் உள்ள சவுத் ஈஸ்டில் நிறையா வந்து வைல்டு பீஸ்டால் அவங்களுடைய பாடிலாம் வந்து சாப்பிடப்பட்ட நிலைமையில வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ தான் வந்து இவர் ஷாக் ஆவார், என்ன சொல்கிறீங்க? அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், ஆமாம் அது மட்டும் இல்லை, அவங்க உடம்புல என்ன தெரியுமா இருந்துச்சு, இந்த சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்களுடைய ஸ்வாட் ஆர்ட் வந்து அது மேலே இருந்துச்சு. உடனே இவர் ஷாக் ஆகிடுவார், அப்போனா அவங்க தான் அதுக்கெல்லாம் காரணமா? அப்போ தான் இங்கே காட்டுவாங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாலா பேலஸ், இந்த லாஸா ரெட் மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்கும், அதுல இருந்து 4000 மீட்டருக்கு மேல இருக்கும் இது இந்த பொட்டேலா பேலஸ். இது வந்து முழுக்க புத்திசம் வந்து பேஸ் பண்ண
பண்ணது. யூஸ்வலா வந்து இங்க என்ன சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த புத்தாலாம் இருக்காங்கல்ல, இந்த புத்திஸ்ட் அவங்க வந்து அந்த இது படிப்பாங்க, அந்த ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மந்திரம். அவங்க அந்த மந்திரம் படிக்கிற சத்தம் தான் வந்து கேட்கும் இங்க எப்பயும். ஆனா இப்ப என்ன தெரியுமா கேக்குது? ஒரு கொடூரமான மரண ஓலம் அதான் கேக்குதுங்க. ஊறப்பட்ட டெட் பாடி வந்து எரியிற சத்தம், மந்திரத்துக்கு பதிலா அந்த சத்தம் தான் இப்ப கேக்குதுங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட டெட் பாடி எரியிற சத்தம் அது. அப்பதான் இங்க ஒருத்தவன் யாருன்னு தெரியுதா? நம்மளுடைய முகமூடி தம்பி, சுப்ரீம் சேபிள் செக்டர் சேர்ந்தவன். என்னடா இது இப்படி இருக்கு அப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போதே வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த டெட் பாடிலாம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அது உள்ள இருந்து ஒரு பீட் வந்து வெளியே வந்து விழும், அதாவது ஒரு மார்பிள் மாதிரி இவன் காலு கிட்ட வந்து விழும். அது உடனே அவன் வந்து அதை எடுப்பான், எடுத்துட்டு சொல்லுவான், டேய் இவனுங்க உடம்புல இருந்து ஊறப்பட்ட சைரா வந்து வெளியே வருது. கண்டிப்பா வந்து இவனுங்களாம் மாங்கு தான், ரொம்ப பெஸ்டான மாங்குடா. என்னுடைய வாழ்நாளில் வந்து இதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்பதான் இன்னொருத்தவன் சொல்லுவான், இவன் கூட ஒருத்தன் வந்திருப்பானே அவன், டேய் இதுக்கே நீ வந்து ஷாக் ஆனா என்ன? இன்னும் டாலி இல்லாம இருக்காரு, அவரை மட்டும் நம்ம எரிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருந்து திட்ட 10 பேருக்கு தேவையான சைரா வந்து கிடைக்குமா உனக்கு தெரியுமா? அப்பதான் உடனே இவன், ஓ அப்படியாடா, அப்பனா கண்டிப்பா வந்து அவன் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஆள் தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு அந்த மார்பிளை வந்து உள்ள தள்ளி விட்டுருவான், அந்த நெருப்பு உள்ள. என்னதான் வந்து அவன் அவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம பிளேட் மாஸ்டரை வந்து அவனால சமாளிக்க கூட முடியல. சும்மா 3 அட்டாக் தான் பண்ணாரு, அதுக்கே வந்து அவன் ஈஸியா டிஃபீட் ஆயிட்டான். சரி விடு, அது இருக்கட்டும். நம்மளுடைய தலைவன் வந்து அந்த ட்ரைனிங் ரூம், அதாவது இந்த டாலி அலாமெல்லாம் யூஸ் பண்ற அந்த ட்ரைனிங் ரூம்குள்ள போயிட்டு 3 நாள் ஆகுது. அவருக்கு வந்து இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன், அதை ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்றதுக்கு. அப்பதான் வந்து இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஹவாக் மூலயமா வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடும் இவனுங்க கிட்ட, ஒரு லெட்டர் ரிசீவ் பண்ணிட்டு அந்த லெட்டரை வந்து வெளியே எடுத்து படிப்பான். படிக்கும் போதே டக்குன்னு ஷாக் ஆவான். உடனே இவன் கேட்பான் பக்கத்துல இருக்கிறவன், என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க இவன் இன்னுமே வந்து ஷாக் ஆவான். அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், டேய் பிளேட் மேசக்கர் ஸ்குவாடும் டீமன் நைன் ஸ்குவாடும் மொத்தமா எல்லாரும் செத்துட்டாங்களாண்டா. அப்பதான் வந்து இந்த பேண்டேஜ் சுத்தி இருப்பான்ல, அவன் வந்து நடந்து வந்துட்டு இருப்பான். எங்க நடந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டாலி லாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த புத்திஸ்ட் அந்த மடம் இருக்குல்ல, அந்த கோவிலோட இன்சார்ஜ் மாதிரி தலைவர் அப்படின்ட்டு, அதான் வந்து டாலி லாமா அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. இது வந்து அவங்க யூஸ் பண்ற அவங்களுடைய பர்சனல் ட்ரைனிங் ஹால், அவங்களுக்கே உடையது. அங்கதான் வந்து இவன் போயிட்டு இருக்கான். இப்ப இவன் போயிட்டு கதவை தட்டுவான். அப்படி கதவை தட்டின உடனே கதவு வந்து அப்படியே பொறுமையா திறக்கும். கதவு திறந்த உடனே உள்ளுக்குள்ள இருந்து பயங்கரமான எனர்ஜி எல்லாம் வந்து வெளியே வரும். அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், ஆச்சரியமாயிட்டு, இவ்வளோ பெரிய அயன் டோர், அது அசால்ட்டா அவருடைய கியூவை அதை வச்சு திறக்கிறாரு. அப்பனா வந்து அவருடைய இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு. குன் ஆஃப் த நார்த்தன் சீஸ் இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த சாக்ரெட் பீயிங் அப்படின்னு மாறி இருக்கும். ஆனா இப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை. த கிரேட் பிங் ஆக்சுவலா வந்து இதுதான் கிரேட் பிங். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா இது வந்து ஒன் ஆஃப் த சாக்ரெட் பீயிங், அதாவது இந்த டிராகன் டர்ட்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த இமூகி ஃபயர் கிர்னின்னு அந்த மாதிரி பயபுலையும் மாறி இருக்கும். ஏன்னா வந்து லைக் எப்படி சொல்றது, இது மேபி கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி வந்து இதுவுமே கல்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டேட் அடைய போற நேரத்துல மேபி அவன் வந்து தலையை சிவி போட்டு தள்ளிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பிளேட் மாஸ்டர். மேபி நீங்க கேட்கலாம், இது எப்படி இங்க வந்தது, இந்த பொட்டேலா பேலஸ்க்கு ஏன் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். மேபி வந்து இந்த பொட்டேலா பேலஸ்ல வந்து அது இருந்திருக்கலாம். இவங்க மாங்க் தானே, லைக் ஒரு இந்த டெம்பிளோடைய ஒரு செல்ல பிராணி, அப்படி இல்லைன்னா ஒரு கார்டியன் ஸ்பிரிட்டு, இல்ல ஒரு கார்டியன் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இவங்க வளர்த்து இருந்திருக்கலாம். அது இவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். அதனால வந்து போட்டு தள்ளி இருந்திருக்கலாம். இங்க வந்து போட்டு தள்ளி திட்டத்திட்ட சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி தலைகீழ வந்து கறி கடையில தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டு வச்சிருப்பான் பிளேட் மாஸ்டர். அப்பதான் வந்து இங்க பிளேட் மாஸ்டர் வந்து சொல்லுவான், நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, ஏதாவது ஸ்பெஷலா எந்த ஒரு ரீசனும் இல்லாம என்ன தொல்லை பண்ண கூடாதுன்ட்டு நான் சொன்னேனா இல்லையா? அப்பதான் டக்குனு இவன் முட்டி போட்டு, பிளேட் மாஸ்டர், பிளேட் மேசக்கர் ஸ்குவாடும் அதோடைய லீடர்
அப்புறமா டீமன் நைன் ஸ்குவாட் அதோட லீடர் எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க இந்த நார்த் அண்ட் சி ஐஸ் பேலஸ்ல. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி இந்த முகமுடி இவனை வந்து தூக்க ஆரம்பிச்சிருவான். பிளேட் மாஸ்டர் தூக்கி பால் கேட்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் கழுத்த ஒரு கேட்ச். இந்த மூவை வந்து பார்த்துருப்பீங்க. எப்பெல்லாம் வந்து இவன் கடுப்பாரானோ இவன் கழுத்து தான் பிடிச்சி நெரிப்பான். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இப்ப இவனால வந்து மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கக்கிட்டு இருப்பாப்ல இவரு. அப்பதான் வந்து இவன் கேட்பான், பிளேட் மாஸ்டர் என்ன சொல்ற, அப்பனா நீங்க தோத்து போயிட்டீங்களா? அப்பதான் வந்து இந்த பயபுள்ள வந்து நினைச்சு பார்க்கும், இவருகிட்ட இருந்து பயங்கரமான கோல்டு எனர்ஜி அது வந்து வெளியே வருது. அப்பனா கண்டிப்பா இவர் வந்து முக்காவாசி இந்த கிரேட் பிங்கோடைய எசன்ஸ் ஸ்கோரை வந்து இவர் அப்சர்வ் பண்ணிட்டார் போல. அப்பனா இதுல இருந்தே தெரியுது இந்த பிங்க் வந்து ஐஸ் எனர்ஜி அது சம்மந்தப்பட்டது. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், டீமன் காட் அவர் வந்து குறுக்க வந்துட்டாரு. என்னது டீமன் காடா? ஆமா, அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது டிராகன் கோரை பத்திரமா எடுத்துட்டு வந்திருப்போம். இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த யங் லீடர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த நார்த் அண்ட் சி ஐஸ் பேலஸோட யங் லீடர், அவன் கல்ட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் வந்து கேட்டிருக்கான். ஆனா அப்படி இருந்தாலுமே வந்து நம்ம பத்திரமா ஒன் ஆஃப் த டிராகன் டர்ட்லோட தலைய அப்படின்ட்டு சொல்ல வருவான். அப்பதான் நம்ம பயபுள்ள வந்து இவனை தூக்கி போடுறோம். இவனுமே வந்து பறந்து போயிட்டு இருக்கிற ஒரு செவுக்கு அடிச்சு செவுரு உடைக்க இவன் கீழே விழ. அப்பதான் இவன் டீமன் காடு. அப்பனா அவனுமே இந்த 5 sacred being அதோட கோர் அதுக்கு பின்னாடி தான் அவனும் வரான் போல. அப்படி சொல்லிக்கிட்டே வந்து கையில வந்து அந்த எசன்ஸ் கோரை வந்து வச்சிருப்பான். அதாவது அந்த பிங்கோட எசன்ஸ் கோர் பார்க்கவே வந்து ஒரு நிலா மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று போடுவாங்க. அது எதுக்கான இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது இம்மார்டல் ஒயிட் கிளாசிக். அது ஒரு புக்கு. இப்பனா புக்குன்னு இருக்கும், அப்பனா வந்து ஒரு ஓலைச்சுவடி அதோட இன்ட்ரோ. இது வந்து ஒரே புக்கு கிடையாது, திட்ட வந்து மொத்தம் 3 புக்கு இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான புக்கு. அதுல ஒன் ஆஃப் த புக் இது. திட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 108 பேஜ் வந்து இருக்கும். அதுல வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து எழுதப்பட்டிருக்கும், இந்த ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த ஸ்டோரிஸ். முக்கியமா வந்து இந்த சேக்ரெட் பீங், இந்த 5 சேக்ரெட் பீங் இருக்கு பாத்தீங்களா, இமூகி டிராகன் டர்ட்டில், அதை பத்தி எல்லாமே வந்து அதுல மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். ஆனா என்னதான் வந்து அதுல போட்டிருந்தாலுமே அதை யாருமே வந்து கண்ணால பார்க்கல. ஏன்னா அது வந்து சேக்ரெட் பீங் இல்ல, அது அவ்வளவு சீக்கிரமா வந்து யாராலையும் பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலுமே வந்து இந்த இம்மார்டல் ஒயிட் கிளாசிக் அப்படின்ற அந்த கிளாசிக் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எழுதியிருக்கும். எப்படி எழுதியிருக்குன்னா, இந்த 5 சேக்ரெட் பீங் இருக்குல்ல, அதை கண்ணால பார்த்து அப்சர்வ் பண்ணி மொத்தமா எப்படி சொல்றது, ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த 5 சேக்ரெட் பீங் இருக்குல்ல, அது எப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னா, இந்த 5 எம்பரர் அப்புறமா வந்து 3 சாவரின் அவங்க இருந்த காலகட்டத்தில் தான் வந்து இது வந்திருக்கும். எப்பெல்லாம் வந்து ஒரு எரா வந்து முடியுதோ, முடிஞ்சு அடுத்த எரா வந்து வரும்ல, அப்ப வந்து இந்த மாதிரி இந்த சேக்ரெட் பீங்லாம் வந்து திருப்பி வரும் புதுசா, அதோட குட்டி இல்ல வேற அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதுல என்ன காமெடினா, இந்த 5 சேக்ரெட் பீங் இருக்குல்ல, அதுல வந்து இந்த கிர்னின்னு இந்த டிராகன் டர்ட்ல இவனுங்களாம் வந்து ஹியூமானிட்டியை வந்து போட்டு ஆட்டி படைப்பானுங்க. ஒரு டெரர் பயமுடுத்தி அழிச்சு அழிவை உண்டாக்குவானுங்க இந்த 2 கெட்ட பசங்க. மீதி இருக்கு பாத்தீங்களா, மீதி 3, அது அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட். அதுங்க என்ன பண்ணுன்னா, அதோட கியூஐ வந்து ப்ரிசர்வ் பண்ணி கல்டிவேட் பண்ண பார்க்கும் சைலண்டா, அடுத்த லெவலுக்கு வந்து எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு குறிப்பு ஒன்று போட்டிருக்கோம். அதை பார்த்து எல்லாருமே வந்து சிரிச்சிருப்பாங்க. ஆனா அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாரு ஒரே ஒரு ஆளு. அதனால இந்த மொத்த ஜாங்குவான் அது எல்லாமே சும்மா அதிரி போச்சு. யார் அவருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கியூன் ஷி ஹங். முதல்ல இந்த மொத்த ஜாங்குவானை ஒன்னா இணைச்சவர் வேற யாரு, ஃபவுண்டிங் எம்பரர் தான். என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஒருத்தர் இருந்துப்பாரு. அவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இம்மார்டல் பிசிஷியன். இப்ப வந்து அவர் உயிரோட இல்ல. அவருடைய பேர் வந்து ஹூ. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த எம்பரருடைய ஆர்டர் படி திட்ட 1000 பசங்க 1000 பொண்ணுங்க குட்டி பசங்களை கூட்டுக்கிட்ட இந்த மொத்த ஜாங்குவா சுத்தி வருவாரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த 5 சேக்ரெட் பீங் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அவர் போயிருப்பாரு ஒரு பயணம், எம்பரருடைய ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக. பட் அவங்க திடீர்னு இந்த சுச்சுவான் அப்படின்ற அந்த ஏரியாவுக்கு போகும்போது அவங்க அப்படியே மறைஞ்சிருவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஹூ அவர் வந்து பார்த்தாரு த கிரேட் பிங், அதை வந்து அவர் பார்த்தாரு, கண்டும் பிடிச்சாரு. ஆனா வந்து அவரு போய் மறைஞ்சுக்கிட்டாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த ஃபவுண்டிங் எம்பரருக்கு வந்து எல்லா சக்தியும் கிடைச்சா அவன் வந்து ஒரு ட்ரைனிங்
ட்ரைடண்டா மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைச்சுக்கிட்டு போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பானுங்க. அப்பதான் இங்க காட்டுவாங்க இந்த பக்கம் இவன் இந்த பிளேட் மாஸ்டர் வந்து அவனோட எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடமே வந்து அதிரிட்டு இருக்கும். அப்பதான் வந்து இவன் இந்த பேண்டேஜ் சுத்தி இருக்கிறவன் நினைச்சு பார்ப்பான் இந்த மொத்த இடமும் இவருடைய ட்ரூ எனர்ஜி ப்ரெஷரால அப்படியே அமுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நான் வந்து எப்ப வேணா செத்து போவோம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அப்பதான் வந்து அவன் பேச ஆரம்பிப்பான். பிளேட் மாஸ்டர் நம்ம வந்து டிராகன் டர்ட்லோட கோர் அப்புறம் ஃபயர் கிட்டின் அது ரெண்டுமே வந்து நம்ம தொலைச்சிட்டோம். பார்த்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ரெக்கார்டை வச்சு நூல் குறிப்பை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டா அதுவும் பார்த்து மூவ் பண்ணா எல்லாமே வந்து வேஸ்டா போயிடுச்சு. இப்ப எதுவுமே வந்து யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு வச்சு இந்த பிளான் எல்லாம் வந்து எரிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அப்பதான் உடனே இவன் பார்ப்பான் இது வந்து டிவைன் சமாதி ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு நான் ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் அதை உனக்கு நான் தரேன். சீக்கிரமா ஜாங்பை மவுண்டன் அங்க போ. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கோர் வந்து பாக்கி இருக்கு. அதை ஃபுல்லாத்தையும் நான் வந்து அப்சர்வ் பண்ணி முடிக்கணும். அப்பதான் வந்து இவன் கேட்பான் நீங்க எதை மீன் பண்றீங்க? ஆமாண்டா இந்த கடைசி எசன்ஸ் கோர் அது எனக்கே சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பாரு. அந்த இடமே வந்து பொழந்துக்கும். அப்பதான் வந்து இவன் கேட்பான் ஆனா பிளேட் மாஸ்டர் அவன் தான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றான். அந்த சாங்பாய் மவுண்டனோட என்ட்ரன்ஸை உங்களுக்கு தெரியும்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நம்மளால தொட கூட முடியல. டேய் யார் சொன்னா உங்ககிட்ட முதல்ல அவனை போயிட்டு டிஃபீட் பண்ணணும் அப்படின்னுட்டு? சாரி நீங்க என்ன சொல்றீங்க? டேய் டீமன் கார்டு இருக்கான் பாத்தியா, 5ல் 2 வந்து அவன் கிட்ட இப்ப இருக்கு. அப்பனா அவனுமே வந்து இந்த சாகா வரும் அதை தேடிதான் வந்து அவனுமே போறான். அப்பனா கண்டிப்பா சாங்பாய் மவுண்டன் அதுக்குமே அவன் வருவான். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னுட்டு? நீங்க எதை மீன் பண்றீங்க? ஒருவேளை அதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து ஷாக் ஆகுறான். ஒரு பிளானை ஒன்று போடுறாங்க. ஒரு ஸ்பாய்லர் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனுங்களுடைய வேலை என்னன்னா அந்த சாங்பாய் மவுண்டன்ல ஒருத்தர் இருக்கார்ல அவரும் டீமன் கார்டை அடிச்சுக்கிட்டோம். நீங்க நைஸா போயிட்டு அந்த கோரை வந்து நவுட்டிட்டு வந்துங்க. அதுதான் இவனுங்களுடைய பிளான். அப்பதான் இங்க ஹீரோ வந்து அந்த டிவைன் ரிலிக்கை வந்து பிடிச்சிட்டு நிற்பான். அவன் எதையோ ஆக்டிவேட் பண்ணுவான். அதை ஆக்டிவேட் பண்ண உடனே இந்த டிவைன் ரிலிக் வந்து டிஸ்மேண்டில் ஆகும். டக்குன்னு டிஸ்மேண்டில் ஆயிட்டு ஒரு மாதிரி லிக்விட் மெட்டல் ஃபார்ம் எடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு ஆர்மரை வந்து அது ஃபார்ம் பண்ணுது. இப்போ வந்து இதுக்கு 2 யூஸ். ஒன்று வந்து குச்சி, அதாவது அந்த ஸ்டாஃப் மாதிரி இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணால் அது ஒரு ஆர்மர் அப்படி மாறிடும். ஸோ 2 ஃபீச்சர் இருக்கு அதுக்கு. இப்போ அதை தான் வந்து ஹீரோ வந்து இப்போ யூஸ் பண்ணி காட்டுவான் இவங்கிட்ட. அப்போதான் உடனே இங்கிறது இவன் வைஸ் பேலஸ் மாஸ்டர் இதுதான் வந்து டிவைன் ரிலிக்கோடைய ஹிடன் பவரா அப்படின்ட்டு அவன் வந்து வாயை பொழந்து பார்ப்பான். என்னால் வந்து நம்பவே முடியல. இவருக்கு வந்து டிவைன் ரிலிக் வந்து கிடைச்சது ஒரு கோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சாரு. அதனால வந்து டிவைன் ரிலிக்கும் இவரை ஓனரா செலக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா நான் படிச்சு பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ரெக்கார்ட்லயும் இந்த டிவைன் ரிலிக் வந்து டக்குன்னு ஆர்மர் மாதிரி ஃபார்ம் ஆகுறத பத்தி எங்கேயுமே போட்டு இல்லை. அப்பனா எனக்கு முன்னாடி இருந்த எந்த லீடரும் இதை கண்டே பிடிக்கல போல. அப்பனா கண்டிப்பா வந்து இந்த டிவைன் ரிலிக் வந்து இவரு தான் வந்து ஓனரா செலக்ட் பண்ணிருக்கு அப்படி சொல்லிக்கிட்டே வந்து இவர் நீல் டவுன் போட்டுருவாரு. நீல் டவுன் போட்டு ஒரு வணக்கத்தை போடுவாரு. இந்த மாதிரி சாரி கேட்பாங்களே அந்த மாதிரி வந்து கீழே படுத்துடுவாரு. படுத்துட்டு நினைச்சு பார்ப்பாரு, ஆன்சிஸ்டர் எதுக்காக வந்து உங்களுடைய பிளட் லைன் அதுல இருந்து அதோடைய மாஸ்டரை வந்து செலக்ட் பண்ணாம வெளியால வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை நாங்க வந்து நிறைய பாவம் பண்ணிட்டோமோ அதனாலதான் வந்து எங்களை நீங்க செலக்ட் பண்ணலையோ, இது எல்லாமே வந்து எங்களுடைய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு பயபுல வந்து கீழே படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், நீ சாவணும்னு ஆசைப்பட்டா சொல்லு, உன்னுடைய ஆசையை வந்து நான் நிறைவேற்றுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் ஒன்று தரேன். இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. என்னது ஆஃபரா அப்படின்ட்டு பாப்பாரு இவர் மேல. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், நீ மட்டும் உன்னுடைய லாயல்ட்டியை வந்து எனக்கு பிளெட்ஜ் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து இந்த நார்த்தன் ரீஜியன் அதோடைய கமாண்டர் போஸ்ட்டை வந்து உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோடனே இவரு நினைச்சு பாப்பாரு, என்னது என்ன வந்து இவரு கமாண்டர் ஆக்க போறாரா? அப்பனா இந்த மொத்த நாத்தையுமே வந்து நான் தான் வந்து ரூல் பண்ணுவேனா? ஹீரோ வந்து டக்குன்னு அந்த ஆர்மரை வந்து திருப்பி குச்சா மாத்திடுவான். அந்த ஸ்டாஃபா அதை வந்து இவர்கிட்ட நீட்டுவான். இப்படி இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. இவருமே வந்து அதை வாங்குவாரு கை நீட்டி வாங்கினோடனே பைபிள் வந்து குஷி ஆயிடும். ஒரு குழந்தை வந்து பொம்மையை பார்த்த மாதிரி. அப்பதான் வந்து இவரு வந்து நினைச்சு
நினைச்சு பார்ப்பாரு, இந்த டிவைன் ரிலிக் வந்து என்ன ரிஜெக்டே பண்ண மாட்டேங்குது. டீமன் காட் வந்து என்னோட சைட்ல இருக்காரு. என் முன்னாடி நிக்கிற இந்த மனுஷன் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். இந்த மொத்த உலகத்தோட ஹிஸ்டரியே இவரு மாத்தி அமைக்க போறாரு. அப்படிப்பட்ட ஜேர்னில இவரு கூட நான் இருந்தா இவரு கூட சேர்த்து என்னோட பேருமே வந்து கல்வெட்டுல பொறிக்கப்படும். அப்பனா இவரு கூட ஜாயின் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல வந்து வணக்கத்தை போடும். வணக்கத்தை போட்டே சொல்லுவாரு, நீங்க கொடுத்த இந்த ஆஃபரை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹானரா வந்து நான் நினைக்கிறேன். நான் வந்து அதை அக்செப்டும் பண்றேன். என்னதான் நான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஆளா இல்லாட்டியும் என்னோட லாயல்ட்டியை நீங்க ஏத்துக்கோங்க. ஹீரோவுமே வந்து சொல்லிடுவான், நான் வந்து உன்னை இந்த நாட்டுக்கு கமாண்டரா அப்பாயின்மெண்ட் பண்றேன். அது மட்டும் கிடையாது, இந்த கிரேட் ஹெவன்லி டிமானிக் கல்ட்டோடைய 3rd கிரேட் எல்டரா உன்னை நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன். உடனே இவருமே வந்து ரொம்ப நன்றி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. இந்த பைபிள் வந்து நாத்துக்கு கமாண்டர் மட்டும் கிடையாது, கல்ட்டோடைய 3rd கிரேட் எல்டர். சாதா எல்டர் கிடையாது கைஸ், கிரேட் எல்டர். எல்டர் பொசிஷனுக்கும் மேல. அதே மாதிரி எப்பயும் போல மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷல் ஆர்டிஸ்ட். இவர் வந்து டமி பாபாலாம் கிடையாது. டாப் 5 இருக்காங்க பாத்தீங்களா, நாயகன் மீண்டும் வரார், நம்ம ஹீரோவுடைய அப்பா, இந்த டாப் 5 அதை ரீச் பண்றதுக்கு இவருக்கு கொஞ்சோண்டு கேப் தான். இப்படியே போச்சுன்னா இவருமே வந்து ஒன் ஆஃப் த டாப் 5ல வந்து இடம் பிடிச்சிடுவாரு. அப்படியேப்பட்ட மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து இப்ப கல்ட்ல வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த மூமெண்ட் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து அஃபிஷியலா வந்து அவனுடைய ஆசையை வந்து வெளியே சொல்றான். அதாவது இந்த மொத்த ஜாங்குவுமே வந்து டாமினேட் பண்றது, இந்த மொத்த உலகத்துமே வந்து டேக் ஓவர் பண்றது கூட வச்சுக்கலாம்.